ஆதித்யா சார் அவர் பேசும்போது இருந்து குறுக்கிட்டு இருந்தீங்க ப்ளீஸ். அதாவது இப்போ என்னன்னா ஏன்னா நீங்க பேசணும்னா நான் அவர்கிட்ட போயிடுறேன் ஜவஹர் அலி சார் அவரும் வேற பேசணுங்கிறாரு. அதாவது இப்போ வரேன் சார் வரேன். ஏன்னா இந்த கூட்டணியை விமர்சிக்கும் போது எனக்கு தமிழகத்தில் எந்த கட்சியும் இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்கிறது போது அது சாதகம். ஏன்னா இதே திமுக பாஜகவோட வைக்கும்போது பாஜகவுடைய தலைவர்களிலிருந்து பாஜக சித்தாந்தம் வரை அனைத்தும் பாராட்டி இதற்கு முந்தைய தலைவர் கருணாநிதி அவர்களே பேசியிருக்காங்க. என்ன ஆக வாஜ்பாயோட கூட்டணி வைக்கும் போதும் சரி, வாஜ்பாய் சார் வாஜ்பாய் இருந்தாலும் கட்சி பாஜக தானே, பாஜகவின் அடிப்படை சித்தாந்தம் ஒண்ணு தானே. வாஜ்பாய் என்ன அதிலிருந்து வேறுபட்டவரா கிடையாது. இன்னொன்று, அதாவது ஏதோ ஊழல்வாதிகளை கூட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க இதே கரூர்ல போய் கடந்த முறை முதல்வர் அவர்கள் வாஜ்பாய் இன்னைக்கு இருக்கிற பிஎம் மாதிரி போய் பேசல சார். இல்ல நீங்க போய் பேசணும் சொல்றதே தவறு. அவர் போய் பேசுனது நான் பாருங்க, 14 லட்சம் கோடி இருங்க சார். நான் ஒரு லைவ் டெலிவிஷன் சேனல்ல பேசுறேன் சரியா, நான் ஒரு ஆங்கர் வேற. நான் சொல்றேன் பிஎம் போய் பேசினாரு, போய் பேசலன்னு சொல்றேன். போய் பேசினாரு சார், எல்லா ஊர்லயுமே போய் பேசினாருன்னு சொல்லுங்க சார். அவரு தமிழ்நாட்டுல பீகாரை சேர்ந்தவர்கள் அடித்து தாக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள் சொன்னது பொய். அப்படி அல்ல, பீகாரிகள் இங்கே துன்புறுத்தப்படுகிறார்கள் சொன்னது பொய் சார். ஏன் திமுக தலைவர்களும் அமைச்சர்களும் அவங்களை பேசலையா? இல்ல பேசலையா? அவங்க அடிமை வேலை செய்யறதுக்கு தான் இங்க வர்றாங்க அப்படின்னு பேசலையா? திமுகவினர் செஞ்சன்னு சொன்னாங்களே தவிர அதை இவங்க மடமாத்தினாங்க, தமிழ்நாட்டின் அப்படின்னு மடைமாற்றினார்கள். திமுக பேசினதை குறிப்பிட்டு பயன்படுத்தப்பட்ட 2024 எலெக்ஷன்ல உங்க வீடு பூந்து நகை எடுத்துட்டு போயிருவாங்க, ஆடு மாடை புடுங்கிட்டு போயிருவாங்க, சொத்து பத்தை புடுங்கிடுவாங்க, தாலிய பறிச்சிருவாங்கன்னு பிரதமர் பேசுனதெல்லாம் பொய். ஏன் அதுக்கு முந்தைய நில அபகரிப்பு போனது பேசுறது பொய். எப்படி பொய்? அவர் சொல்றதெல்லாம் பொய் தான் சார். நீங்க பொய் பிரச்சார நிகழ்வில் பொய் சார். நீங்க ஆதாரத்தோட சொல்லுங்க. அவரே ஆதாரம் சொல்லும்போது நான் சார் ஆதாரத்தை கொடுங்க. அப்ப நீங்க பேசக்கூடாது அதை பத்தி. ஆதாரம் இல்ல ஒரு விஷயத்தை மறுக்கும் போது ஆதாரம். அவர் தமிழ்நாட்டுல பேச நினைச்சிட்டு இருக்காரு. இல்ல சார், ராஜஸ்தானில், சத்தீஸ்கரில், குஜராத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்கிற பொழுது பந்தேரிக்கு ஓட்டு போட்டால், எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டால் உங்கள் தாலிகள் அறுக்கப்படும், உங்கள் மாடை எல்லாம் இழுத்து கொண்டு போய் விடுவார்கள், உங்கள் வீட்டை எல்லாம் அபகரித்து விடுவார்கள் ஒரு பேசிய ஸ்டேட் சத்தீஸ்கர்லயும் ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் ஒரு பிரதமர் போய் பேசுற பேச்சா இது? அதுதான் அவர் கேட்டார். அதாவது கள நிதர்சனம் என்னவோ அதை சொல்ல வேண்டியது ஒரு தலைவனோட கடமை. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த நாட்டினுடைய பிரதமர் பேசுறாரு சார், அதை தடுக்க வேண்டியதான் சார் அவர் வேலை. யார் சார் பறிச்சு போயிடும்? அதாவது அவரோட சார், நீங்க தானே கவர்மெண்ட்ல இருந்தீங்க, யாரு பறிச்சு போறாங்க சொல்லுங்க. ஒரு எஃப்ஐஆர் சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தருடைய சொத்தை அபகரிச்சிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் சார், அதாவது ஒரு விஷயம் நடக்குதுங்கறத சொல்லித்தானே அது மேல நடவடிக்கைங்கறத நம்ம சொல்றோம். எங்க நடக்குதுன்னு சொல்றோம். இப்போ வந்தால் நடக்கும்னு சொன்னீங்க. அதாவது இப்போ வந்தால் நடக்கும்ங்கறதுனாலதான் நம்ம விஷயத்தை சொல்றோம். நடந்த இடங்களையும் சுட்டி காட்டுறோம். காஷ்மீர்ல என்ன நடந்தது? 1990ல இருந்து உங்களுக்கு அங்க நடந்த விஷயங்கள் என்ன? மக்கள் வெளிநாட்டில இருந்து வந்த மக்கள் அங்க குடியேற்றப்பட்டார்கள், நிர்பந்தித்து வெளியேற்றப்பட்டார்கள். இது சரித்திரங்க, கண் முன்னாடி. இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து யாரும் வந்தா சார்? ஆமா, இன்னைக்கு வந்து பங்களாதேசிகளும் இவங்களும் இப்ப கண்டுபிடிச்சு இப்ப ஓடுறாங்க. ஒருத்தர் கூட எஸ்ஐஆர் அனுப்பும்போது பார்லிமெண்ட்ல நடப்பு கூட்டத்தொடர்ல எத்தனை பேரை 11 வருஷத்துல பங்களாதேஷ் நீங்க வெளியேற்றிருக்கீங்க கேள்வி கேட்ட பொழுது உங்களுடைய ஒன்றிய அமைச்சர், இவங்களுடைய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது 11 வருஷத்துல இவங்க கண்டுபிடிச்சு இந்தியா ஃபுல்லா காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாடுக்கு வெளியேற்றப்பட்டவர்கள் 7400 பேர் சொல்லிருக்காங்க. இது நான் சொல்லல, அவங்க அரசு சொன்னது சார். நீங்க ப்ளீஸ் பேசி முடிச்சிருங்க சார். அதாவது இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கூட்டணியை பத்தி பேசும்போது இது முரண்பட்ட சித்தாந்தம். நான் சித்தாந்தம் என்கின்ற வார்த்தையை அங்க பயன்படுத்தினதோட நோக்கம் எங்க சித்தாந்தத்தை மொத்த கூட்டணி ஏத்துக்கிறதல்ல, கூடுதலாக அனைத்து கூட்டணி அனைத்து கட்சியும் உட்கார்ந்து ஒரு முடிவெடுத்து அதை செய்ய போறோம். அது என்னன்னா தமிழ்நாட்டை மீட்கக்கூடிய சித்தாந்தம் தான். இப்ப எங்க சித்தாந்தம்ங்கிறது கொள்கை சித்தாந்தத்தை அதிமுக ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாத தேவையில்லை எங்களுக்கு. பாருங்க, அதாவது எங்க சித்தாந்தத்தை நாங்க எப்போ பண்ணிக்கணுங்கிறது பண்ணிக்கிறோம். இப்ப இது ஒரு கூட்டணி உருவாக்கும் போது கூட்டணி ஒருமித்து ஒரு கருத்தை உருவாக்க போகுது. அந்த சித்தாந்தத்துக்காக பணி செய்யறதான். குறிப்பா இன்றைக்கு
நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான ஆட்சியை அகற்றணும் என்பது ஒருமித்த சிந்தனை. அதற்கு இப்போ ஒன்றுபட்டு இருக்கிறோம், அதை செயல்படுத்துகிறோம். இதைத்தான் அந்த விஷயத்துல சொன்னோம். இன்னொன்று, ஒரு மாறுபட்ட கூட்டணி அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க முரண்பட்டவங்க கூட்டணின்னு சொன்னா, இதே காங்கிரஸோட கூட்டணி வைத்து விலகும் போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள், கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லி ஒதுங்கினார்ல. இன்றைக்கு ஏன் அந்த கூடா நட்போடு இன்று சேர்ந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அப்போ இவர்கள் செய்தால் அது சரி, மற்றவங்க செஞ்சா தப்புங்கிற ஒரு சித்தாந்தம் தவறு. ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு விஷயங்கள்ல இந்த காங்கிரஸ் கட்சி கிட்ட சார் ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருந்தது சார். இல்ல, இதுல நீங்க மத்திய தணிக்கை துறை ஒரு உத்தேச இழப்பீட்டு கணக்கை கொடுத்தது சார். மரியாதைக்குரிய மன்மோகன் சிங்கும் அப்போது இருந்த ஹோம் மினிஸ்டரும் உத்தரவு போட்டாங்க சார், விசாரிக்க சொல்லி. சிபிஐ பதவியில் இருந்தாலும் கைது செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்ததுனா சார், இனி ரிப்போர்ட்ட தராதீங்கன்னு சொல்லு சார் இந்த அரசாங்கம். ஒரு விஷயம், அதாவது என்ன சார் நீங்க காங்கிரஸோட கம்பேர் பண்றீங்களே சார்? இல்ல, காங்கிரஸோட அதாவது என்னன்னா, இந்த தேசம் கண்டிருக்கிற வளர்ச்சியை நீங்க கம்பேர் பண்ணல. இன்னொரு விஷயம், இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டதன் மூலம் இந்தியா பெற்ற கௌரவம் என்னங்கிறது நீங்க சொல்ல வர்றீங்களா? இன்றைக்கு இந்த 11 ஆண்டு காலத்துல நம்ம அடைஞ்சிருக்கிற பெருமையும் 60 ஆண்டு காலத்துல இந்த தேசம் அடைஞ்ச பெருமையும் ஒண்ணா? என்ன அடைஞ்சது? இல்ல, என்ன அடையலன்னு சொல்லுங்க. காங்கிரஸ் போது என்ன கூட இன்னைக்கு ஒரு அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசை இன்று நம்ம ஃபேஸ் பண்ற லெவல்ல இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்தோமா? பாகிஸ்தான்காரன் உள்ள நம்ம ஆட்களை அடிச்சுட்டு போன போது வாய்மூடி கிடந்த ஒரு அரசாங்கம் சும்மா வாயளவுல கண்டனம் தெரிவிச்சிட்டு இருந்தது கிடையாது. இன்னைக்கு உள்ள பூந்து அடிக்கிற அளவுக்கு வலிமையோட நம்ம இருக்கோம். ஆக இந்த அரசு சாதித்திருக்கிறது. நீங்க எதிர்கட்சிங்கிற முறையில் எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணணுங்கிறது தவறு. ஒண்ணு. இன்னொன்னு, சகோதரர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, ஊழல்வாதிகளை வைத்துக் கொண்டு பேசுகிறார். ஏன் இதே செந்தில் பாலாஜியை கரூர்ல போய் இதே முதல்வர் பேசலையா? இவரெல்லாம் முதல்வராக, இவர் கெட்ட கேட்டுக்கு முதல்வராகிற லிஸ்ட்ல எல்லாம் இருந்தாருன்னு பேசினார்ல. ஊழலுக்கே இவர் தான் காரணம், வந்த உடனே முதல்ல அவரை ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொல்லி சொன்னவர் உண்மையிலேயே வந்தது முதல்ல அனுப்புனார், அது வேற விஷயம். ஆனா இவர்களும் அதையே தான் செய்றாங்க. என்ன விஷயம் விமர்சனத்துக்காக பேசுவதுங்கிறது வேறு. நாங்க எதற்காக இன்றைக்கு ஒருமித்த சிந்தனையோடு செயல்படணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அனைவரையும் அரவணைத்து போறோம். இன்னொன்னு இது வந்துடுறேன், ஏன்னா அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும். இப்போ பிரதமர் அவர்கள் பேசும்போது இதுக்கு பணம் கொடுத்தாரா, அவருக்கு அதுக்கு பணம் கொடுத்த பணத்துக்கு கணக்கு வராதப்போ திரும்ப பணம் எப்படி கேட்பீங்க? 4000 கோடி இன்றைக்கு இதுக்காக கொடுத்த பணத்துல ஒரு அமைச்சர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நாங்க 95% முடிச்சோம். முதல்வர் சொல்றாரு 85%. கடைசியில வெள்ளத்துல மூழ்கும் போது 35% தான் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் நேரு அவர்கள் சொல்றாங்க. அப்போ உண்மையில நடந்தது என்ன? அந்த 4000 கோடிக்கு கணக்கு இன்னைக்கு வரையும் கொடுக்கப்படலையே. அடுத்த பணம் எப்படி தரும்? நீங்க கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கணும். ஆதித்யா சார், உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய 4000 கோடி கணக்கு ஒருவேளை சென்னை மாநகராட்சி குறித்ததானதாக இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த 4000 கோடியை மத்திய அரசு கொடுக்கல, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்ட. யார் மூலம் கொடுத்தது? கார்ப்பரேஷன் கையெழுத்து போட்டு வாங்கக்கூடிய கடன் சார். அதுக்கு மத்திய அரசாங்கம் ஷூரிட்டி கிடையாது. ஒரு விஷயம், இப்ப நீங்க மத்திய அரசாங்கம் தரது இப்ப ஒண்ணும் இல்ல, ஜிஎஸ்டில சரிபாதி வாங்கிட்டு இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு இந்த கல்வி விஷயத்துல பேசுறாங்க. அதாவது 3000 சில்லற கோடி நம்மளுக்கு பள்ளி கல்விக்கு தர வேண்டியது தரல, இதனால நாங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இது போன்ற நான் கேட்கறது கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி நீங்க பயன்படுத்துறீங்க. ஒரு 3000 கோடிக்காக இத பேசுறீங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. நீங்க சமக்ர சிக்ஷா திட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய திட்டம், நீங்க சொல்லக்கூடிய பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ், நியூ எஜுகேஷன் பாலிசி அது ஒரு கொள்கை. கொடுங்கன்னு கேக்குறாங்க. பார்லிமெண்டரினுடைய எஜுகேஷனல் கமிட்டி கொடுக்க சொல்லுது சார். அதத்தான சொல்றோம், நீங்க தர மாட்டேங்கறீங்க. அதுக்கான ரூலை ஃபுல்ஃபில் பண்ணலங்கிறது தானே எப்படி ரூல் வரும்? ஒரு சட்டமும் ஒரு கொள்கையும் எப்படி சார் ஒண்ணாவும்? சார், அதான் நான் என்ன சொல்றேன், அந்த சட்டத்தின் கீழ வர்றது கேக்குறதுனால நான் சொல்றேன். எஜுகேஷன் பாலிசி சட்டமே கிடையாது சார். முதல்ல எஜுகேஷன் பாலிசி, நான் பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் வரலப்பான அந்த பணத்தை கேக்குறது இல்ல அது கேக்குறாங்க. அதையும் தான் கேக்குறீங்க. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் ரைட் டு எஜுகேஷன் கீழ வரலையே. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். நான் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்க, ஏன்னா அந்த சட்டத்தை நிறைவேற்றும் போது முதல்வர் அவர்கள் ஒரு வார்த்தை பேசினாரு, பெரியாரின் கனவு நிறைவேறி இருக்கிறது. என்ன பெரியாரின் கனவு எல்லாரும் அர்ச்சகராகுதா? அப்ப அர்ச்சகராகனா முதல்ல கலைஞர் குடும்பத்திலிருந்து யாராவது அர்ச்சகராக இருக்கலாம்ல?
நீங்க அப்புறம் என்ன ஏமாற்று வேலை? இது வந்து அர்ச்சகராகிறது தவறான விஷயம். டைம் இல்ல.